வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஆப்போட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ப்ரைம் ட்ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா ப்ரைம் ட்ரேட் அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எகெயின் லாகின் பேஜ் வரும். அதில் உங்களோட லாகின் ஐடி, பாஸ்வேர்ட், ஓடிபிங்கிற இடத்துல டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு ஹோம் பேஜில் மேலே லெஃப்ட் சைடு கார்னரில் பாருங்கள், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி மென்ஷன் ஆகிருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு பெல் சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இன்றைக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற நியூஸஸ், இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். எகெயின் அதில் பக்கத்துலேயே ட்ரேட் கால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு பை பண்ணலாம், என்ன ரேட்டுக்கு செல்லு, டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே உங்களுக்கு கால்ஸாக வந்துடும். ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஈக்விட்டி தனியாக, எஃப்என்டோ தனியாக, கமாடிட்டி தனியாக வந்துடும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எகெயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ சிம்பிள் இருக்குது. இது கிளிக் பண்ணி போகும்போது உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோஸ், நம்மளோட ஆப்போட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். பக்கத்தில் சர்ச் சிம்பிள் இருக்குது. இந்த சிம்பிளை சர்ச் பண்ணி உங்களோட ஸ்டாக்ஸ் ஏதாவது பார்க்கணும், இல்லை ஸ்கிரிப்ட்ஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா கீழே நிஃப்டி 50, ரைட் சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்செக்ஸோட இண்டெக்ஸோட ப்ரைஸஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. நீங்கள் அதையும் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது அவைலபிள் மார்ஜின் என்ன பேலன்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். ரைட் சைடு ஆட் ஃபண்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ஆட் ஃபண்டுன்னு கொடுத்துட்டு கூட நீங்கள் ஃபண்டு அப்டேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபண்டு வேணுமோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். வித்ட்ராங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் ஃபண்டு ஏதாவது வித்ட்ரா கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துக்கலாம். பிஃபோர் 3:30 நீங்கள் வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு ஆஃப்டராக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்ட்ரா வராதுங்க சார். அடுத்ததாக குயிக் ஆக்சஸில் உங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடுது. ஃபர்ஸ்ட் ஒன் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அப்படின்னா ஒரு ஸ்டாக்கு மார்க்கெட்டுக்குள்ளார வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் பை பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது யூஸ் பண்ணி, ஐபிஓங்கிறத யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி அந்த ஸ்டாக்கை பை பண்ணி வச்சுக்கலாங்க சார். அடுத்தது அல்கோ, உங்களால் மேனுவலாக ட்ரேட் பண்ண டைம் இல்லை, ட்ரேடிங்க்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற டைமிங்கில் இந்த அல்கோங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இது சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். சிஸ்டம் அதுவே பை, செல் எல்லாமே, டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க சார். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவர்ஸ். இதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ், ஆக்டிவ் பை வேல்யூன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி டாப்பில் இருக்கிற கெய்னர்ஸ் யாருங்கிற லிஸ்ட் இதில் வந்துடும். டாப் லூசர்ஸ்னால் இன்றைக்கி டேட்டில் யாரெல்லாம் வந்துட்டு லாஸில் இருக்காங்களோ அவங்களது வந்துடும். வால்யூம் வைஸ் எந்த ஸ்டாக் வந்துட்டு நல்ல பிஸ்னஸ் போயிட்டுருக்குங்கிறது வந்துடும். அதே போல் வேல்யூ வைஸ் எந்த ஸ்டாக் நல்ல பிஸ்னஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இதிலே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டென்ட் அனலைசஸ். இதில் போய்ட்டு என்ன ஸ்டாக் ரைஸில் இருக்குது, ஃபாலில் இருக்குது, வால்யூம் வைஸ் எது நல்லா இருக்குது, எது ஸ்ட்ராங்காக இருக்குது, எது வீக்காக இருக்குது, சர்க்கியூட் எது பிரேக் ஆகிருக்கு, இன்னையோட ஹை லோ என்ன, ஓப்பன் என்ன, 52 வீக் ஹை லோ என்ன, எது பிரேக் ஆகிருக்கு, இந்த ஹை லோ எல்லாம், ரெசிஸ்டன்சி, சப்போர்ட்டு. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே நீங்கள் கண்டென்ட் அனலைசஸில் போய் கண்டென்ட் ரிலேட்டடான அனலைசஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு ஆப்ஷன் செயின். இந்த கிளிக் பண்ணி போகும்போது நம்மளுக்கு டிஃபால்ட்டாக நிஃப்டி 50யோட ஆப்ஷன் செயின் அவைலபிள் இருக்கும். நீங்கள் வேறு ஸ்கிரிப்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எடிட் சிம்பிளில் போய்ட்டு உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை சர்ச் பண்ணிவிட்டு அதோட ஆப்ஷன் செயினும் உங்களுக்கு விசிபிள் வந்துடும். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேக் ஆஃபீஸ், அதாவது நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கிற ட்ரேடோட ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன, லெட்ஜர் ஏதாவது வெரிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது தனியாக வெரிஃபை பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோஸ் இருக்குது. யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ளெட்ஜ் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் ஹோல்டிங்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸை அடமானம் வைக்கிறதுங்க சார். அடமானம் வச்சு அது மூலமாக நீங்கள் வேறு ஏதாவது ட்ரேட் ஏதாவது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் உங்கள் ஃபண்டை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். பாண்ட்ஸ் ஏதாவது வாங்குற மாதிரி இந்த பாண்ட்ஸுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாக ஏதாவது செக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மியூச்சுவல் ஃபண்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். 3 டாட்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே மோர் ஆப்ஷன்ஸ், இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு விசிபிள் வந்துடும். அடுத்ததாக கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோல்டிங்ஸில் உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, கரண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, எவ்வளோ P&L, டே வைஸ் எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது எல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாங்க சார். அடுத்து பொசிஷனில் இன்ட்ராடே, இன்றைக்கி டேட்டில் என்ன பொசிஷன், இப்போ நீங்கள் லைவில் கரண்ட்டில் பொசிஷன் வச்சுருக்கீங்க, டோட்டலாக எவ்வளோ ப்ளஸ் ஆர் மைனஸ், அதில் P&L எவ்வளோ, MTM எவ்வளோ வேல்யூக்கு பை பண்ணியிருக்கீங்க, செல் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதில் எவ்வளோ வேல்யூக்கு இருக்குது, P&L எவ்வளோ, டே வைஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோங்கிறத செக் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ கரண்ட்டில் இருக்கிற ரெக்கமெண்டேஷன், இன்றைக்கி டேட்டில் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கால்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன ரேட்டுக்கு வாங்கலாம், என்ன ரேட்டுக்கு விற்கலாம், டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இங்கேயே நீங்கள் ஜஸ்ட் பையின்னு கொடுத்து கூட நீங்கள் இந்த ரெக்கமெண்டேஷன் ஃபாலோ பண்ணி ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டு.
ஃபஸ்ட்டு வாட்ச் லிஸ்ட் இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் ஃபண்ட் அப்டேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஆட் ஃபண்ட்ஸ் கொடுத்து, அதாவது ரூபீ சிம்பிள் இருக்கும், இதில் போய்ட்டு நீங்கள் ஆட் ஃபண்ட் கொடுத்து பண்ணிக்கலாம். பெல் சிம்பிளில் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அந்த ட்ரேட் கால்ஸ் ஆக்சஸ் எல்லாமே வந்துடும். இந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இண்டெக்ஸ், சேஞ்ச் இண்டெக்ஸ், அதாவது மேலே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நிஃப்டி 50 சென்செக்ஸ்னு 2 இண்டெக்ஸ் இருக்கும். இதை ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் இண்டெக்ஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்கிரிப்ட்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்கும். இதில் ஏதாவது ஸ்கிரிப்ட்ஸ் நீங்கள் டெலீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டெலிட் ஸ்கிரிப்ட்னு கொடுத்துட்டு கூட நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் டெலீட் பண்ணுமோ அதை கொடுத்துட்டு டெலீட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்டும் டெலீட் ஆகிடும். நீங்கள் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் சர்ச் ஸ்கிரிப்டில் போய்ட்டு என்ன ஸ்கிரிப்டை ஆட் பண்ணணுமோ அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நான் ஐசிஐசி பேங்க் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஐசிஐசி பேங்க்கு கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஐசிஐசி பேங்க்கு பிஎஸ்சியில் ஆட் ஆயிடும். எதில் ஆட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் விசிபிள் வியூ பார்க்குறது எப்படி வியூ, இந்த மாதிரி வியூவில் வேணுமா இல்லை உங்களுக்கு லைனாக வியூ வேணுமா அப்படிங்கிறது வியூவிங்கே மாடிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 3 லைன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கிரிப்ட் எந்த நேமில் ஆர்டராக இருக்கணும், ஸ்கிரிப்ட் வைஸா, எல்டிபி வைஸா, பர்சன்டேஜ் வைஸா அப்படிங்கிறத நீங்களே இங்கே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பெண்டிங் ஆர்டர்ஸ், நீங்கள் ஏதாவது ஆர்டர் போட்டிருக்கீங்க, அந்த ஆர்டர் வந்துட்டு ரேட் வரதுக்காக அந்த ரேட் இன்னும் வரல, ஸோ பெண்டிங்கில் இருக்குது பை ஆர்டர் அப்படிங்கிறது எல்லாமே, எல்லா ஆர்டர்ஸுமே ஐ மீன் டார்கெட்டு, பை என்ட்ரி, செல் என்ட்ரி எல்லாமே உங்களுக்கு பெண்டிங்கில் அவைலபிள் இருக்கும். அடுத்து எக்ஸிக்யூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆன ஆர்டர், கேன்சல் ஆன ஆர்டர், ரிஜெக்ட் ஆன ஆர்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சைடில் கம்ப்ளீட்டடாக, கேன்சலாக, ரிஜெக்டடான்னு வந்துடும். ரிஜெக்ட் ஆயிடுச்சு சப்போஸ் அப்படின்னா ரிஜெக்டடாக டச் பண்ணிங்கன்னா என்ன ரீசன்னால ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். கேன்சல்டுங்கிறது நம்ம ஓனாக கேன்சல் பண்ணுற ஆர்டர்ஸுங்க சார். கம்ப்ளீட்டடுங்கிறது ஐ மீன் அந்த ரேஞ்ச் வந்துட்டு ஆர்டர் கம்ப்ளீட் ஆகுது, எக்ஸிக்யூட் ஆன ஆர்டர்ஸு கம்ப்ளீட் ஆர்டரில் வரும். கண்டிஷனல் ஆர்டர்ஸ் அடுத்தது, இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு ரேஞ்சுக்கு மேலே நீங்கள் பை பண்ணணும் அல்லது ரேஞ்சுக்கு கீழே வந்தால் செல் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷனல் பேஸில் நீங்கள் ஆர்டர் பை போடணும் அப்படின்னா கண்டிஷனல் ஆர்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேஸ்கெட் ஆர்டருங்கிறது அட் அ டைமில் நீங்கள் மல்டிபிள் ஸ்டாக்ஸையோ அல்லது மல்டிபிள் என்ட்ரியோ எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த பேஸ்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 2 ஒரே டைமில் நான் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ இந்த மாதிரி ஹெட்ஜிங் பர்பஸில் ஏதாவது ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பேஸ்கெட் ஆர்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஈக்விட்டி, எஸ்ஐபி. இதில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் தான் நம்ம எஸ்ஐபி பண்ணணும் அப்படிங்கிற நீடு கிடையாது. ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்லேயும் நீங்கள் எஸ்ஐபி பண்ணிக்கலாம். நீங்களே ஓனாக இதில் வந்துட்டு ஸ்டாக்ஸ் எஸ்ஐபி க்ரியேட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் ஆல்ரெடி இருக்கிறத தான் நீங்கள் பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல ஓன் எஸ்ஐபி நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். என்னென்ன ஸ்டாக் உங்களோட ஹோல்டிங்ஸ் லிஸ்ட்டில் வேணுமோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஃபண்டு லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மந்த்லி எந்த டேட்டுக்கு ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம லோட் பண்ணிடுவோம். அந்த டேட்டுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் பை பண்ணி ஸ்டாக்ஸை ஹோல்டிங்கில் வந்துடும் சார். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம ஹோம் பேஜு இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சுங்க சார். இது ஆல்மோஸ்ட் இந்த ஆப்பில் இருக்கிற எல்லா ஃபியூச்சர்ஸும் ஃப்ரண்ட்டில் ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அடுத்தது போர்ட்ஃபோலியோ பொசிஷன்ஸில் இன்றைக்கி டேட்டில் என்ன பொசிஷன் வச்சுருக்கீங்க, என்ன வேல்யூக்கு பை பண்ணியிருக்கீங்க, செல் பண்ணியிருக்கீங்க, நெட் வேல்யூ எவ்வளோ, எம்டிஎம் எவ்வளோ, ப்ளஸ் ஆர் மைனஸ், இது எல்லாமே இதில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹோல்டிங்ஸில் இன்றைக்கி டேட்டில் எவ்வளோ ப்ளஸ் ஆர் மைனஸ், டுடேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. டோட்டல் செலக்ட் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பை பண்ணதில் எவ்வளோ வேல்யூவில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளோ, கரண்ட் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இதில் வெரிஃபை பண்ணிக்கலாம். இதில் சார்ஜஸ் இன்க்ளூட் ஆகாது, எக்ஸ்க்ளூடிங் சார்ஜஸ் தாங்க சார். அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட், எம்எஃப் ஹோல்டிங் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எவ்வளோ வேல்யூக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, எவ்வளோ வேல்யூ ஹோல்டிங் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஓவரால் பிஎன்எல் என்னங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மோரில் இருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி நம்ம ஹோம் பேஜ்லேயே வந்துடும் சார். இந்த எக்ஸஸாக சேம் அதே தான் இருக்கும். ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்காக இங்கே எல்லாமே வச்சுக்கலாங்க. தேங்க்யூ சார்.